குண்டர் சட்டம் வந்து சுர்ஜித் மேல இப்ப போட்டிருக்கிறாங்க. மக்களை கண்துடைப்பு நாடகம் ஆடுவதற்காகத்தான் இந்த தடுப்பு சட்டத்தை இந்த சுர்ஜித் மீது பயன்படுத்தி இருக்கிறார்கள். பெரும்பாலான குண்டர் சட்டங்கள் எதிரிக்கு தான் சாதகமா மாறிக்கிட்டு இருக்கு. தலைவர் திருவாளவன் நாளாரிக வாரண்ட் சட்டம் பாராளுமன்ற ஒளிபரப்பு. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். இந்த மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சிபிசிஐடி என்கொயரிக்கு கேஸ மாற்றினதுமே ஒரு நாடகம் அப்படின்னு தான் மக்கள் பாக்குறாங்க. நானும் அப்படிதான் பாக்குறேன். குண்டர் தடுப்பு சட்டம் போடலனா கூட எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட்ல வந்து ஒரு வலிமையான சட்டம். இதுல வந்து பிணை கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரேர் தான். ஜட்ஜஸ் வந்து அவங்களுடைய டிக்ஷனரி பவரை வந்து இதுல பயன்படுத்த முடியாது. புகார்தாரருடைய வாதத்தை கேட்டுட்டு தான் பண்ணணும். ஆனா குண்டர் தடுப்பு சட்டத்துல புகார்தாரருக்கு நேரடியான வாய்ப்பு இல்லை. அது போலீஸுக்கும் அக்யூஸ்டுக்குமான பிரச்சனை. அதுல புகார்தாரர் எந்த இடத்துலயுமே இன்டர்ஃபியர் ஆக முடியாது. குற்ற சட்டத்துல வந்துட்டு கைது பண்றதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்கு? ஏன்னா இதுக்குள்ளயுமே ஒரு அரசியல் இருக்கு அப்படிங்கிற விமர்சனங்கள் எங்களால பார்க்க முடியுது. இப்ப நம்ம குண்டர் தடுப்பு சட்டத்துல போடணும்னே நாங்க கோரிக்கை வைக்கல. இந்த எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட்லயே முறையாக வந்து ரிமாண்ட் பண்ணனாலே போதும் தான் சொல்றோம். 10 நாட்கள் கூட எடுத்துக்கொள்ளுங்க விசாரணைக்கு. என்னைக்கு நீங்க அந்த 2 பேரையும் கைது பண்றீங்களோ அன்னைக்குதான் நாங்க பாடியை வாங்கிக்கிறோம். அது 10 நாள் இல்ல 15 நாள்னாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பெண்ணுடைய அப்பா அம்மா 2 பேத்துக்குமே இவங்க 2 பேரும் விரும்புறது தெரியும். ஏற்கனவே கவினை மிரட்டி இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த எஃப்ஐஆர்ல இருக்குது. என் தாய் தகப்பன் இனிதான் நிம்மதியாக இருப்பார்கள் என கூறிக்கொண்டே சென்றார் அப்படின்னு தான் எஃப்ஐஆர் இருக்குது. இதை விட என்ன வேணும் அவங்களுக்கு ரிமாண்ட் பண்றதுக்கு? வெறுமனே ஜாதிய படுகொலைன்னா இந்நேரம் பண்ணிருப்பாங்க. வெறும் ஆணவ படுகொலைன்னா இந்நேரம் அரசு ரிமாண்ட் பண்ணிருப்பாங்க. காவல்துறையா பண்ணிருக்குது அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து இது பெரிய கெட்ட பேரா? போலீஸே ஒரு ஆணவ படுகொலை பண்ணிட்டா அப்படின்ற அதிர்ச்சி மக்களை போய் ரீச் ஆச்சுன்னா இது கவர்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பேர் வரும். திருமாவளவன் அவர்கள் வந்து எதிர்கட்சியா இருந்திருந்தார் அப்படின்னா இந்நேரம் ஒரு பெரிய ஒரு போராட்டம் வந்து இங்க வெடித்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்க. நீங்க அவர் கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு சிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல நீங்க இது பண்றீங்க. அந்த சிக்கல் நிச்சயமா அவருக்கு இருக்கதான் செய்யும். மிகைநூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது தமிழகத்தையே உலுக்கிய அடுத்த ஒரு ஆணவ படுகொலை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரே ஒரு ஆணவ படுகொலை எல்லாம் நடக்கல. இங்க வந்து நிறைய படுகொலைகள் இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஆணவ படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ திருநெல்வேலியில நடந்த கவினுடைய அந்த படுகொலை இது சம்பந்தமா பேசுறதுக்காக தான் கவினுடைய வழக்கறிஞர் திரு ராமச்சந்திரன் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். இந்த படுகொலை வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஆணவ படுகொலைக்கு தனியா சட்டம் ஏற்றணும் அப்படின்னு தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கோம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். இப்ப இந்த ஆணவ படுகொலை கவினோடது நடந்திருக்கு அப்படிங்கறது குறித்து நிறைய செய்திகள் நம்ம பாக்குறோம். கவினுடைய பெற்றோர் தரப்புல நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் அவங்க தரப்பு வழக்கறிஞரா முதல்ல என்ன நடந்தது அப்படிங்கறத நீங்க உங்களோட பார்வையில இருந்து சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம் மேடம். முதல்ல இது வந்து இந்த ஆணவ படுகொலை மற்ற ஆணவ படுகொலையை போல்றது அல்ல. ஏனென்றால் பல்வேறு ஆணவ படுகொலைகள் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இந்த ஆணவ படுகொலை தமிழகத்தில் முதல் முறையாக நடைபெற்ற ஆணவ படுகொலை. எந்த வகையில் என்றால் இந்த ஆணவ படுகொலையை பண்ணியதே காவல்துறையை சேர்ந்தவர்கள். இந்த ஆணவ கொலைகளுடைய முதல் குற்றவாளியின் தந்தை சரவணன் சப் இன்ஸ்பெக்டர், அவங்க அம்மா வந்து கிருஷ்ணகுமாரி, அவங்களும் எஸ்ஏ பட்டாலியன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஆணவ படுகொலையை நீங்க மற்ற ஆணவ படுகொலையோடு ஒப்பிட முடியாது. இது ஒரு அதிர்ச்சிகரமான தமிழகத்திலே முதல் முறையாக நடைபெற்றிருக்கக்கூடிய காவல்துறை செய்த ஆணவ படுகொலை. பெற்றோர் தரப்பினர் வந்து காவல்துறையை சேர்ந்தவர்கள் அப்படிங்கறதுனால நீங்க இது போன்ற ஒரு விளக்கத்தை கொடுக்குறீங்க. ஆமா மேடம். ஏன்னா ஒரு காவல்துறையே ஒரு ஆணவ படுகொலை செய்யுது அப்படின்னா இது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு மிக மோசமான ஒரு விளைவு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அடுத்ததாக வந்து இந்த சம்பவத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கடந்த 27/7/2025 அன்று மதியம் 2:30 மணி அளவில் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவத்துக்கு பின்புலமா சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் இந்த சம்பவத்தில் படுகொலை செய்யப்பட்ட கவின் செல்வ கணேஷ் அவர் வந்து அந்த எஸ்ஏ சரவணன் அவருடைய மகள் சுபாஷினி அவர்களை வந்து ஒருவர் விரும்பி வந்துள்ளார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த காதலை ஏற்றுக்கொள்ள முடியாத பெற்றோர்கள் தூண்டுதலின் பேரில் கவினுடைய அம்மாவின் கண் முன்னாடியே இந்த ஆணவ படுகொலை அந்த சுர்ஜித் என்பவரால் அரங்கேற்றப்பட்டுள்ளது. இதுதான் இதற்கு நடந்த சம்பவம். இது சம்பந்தமாக கவினுடைய தாயார் தமிழ்ச்செல்வி பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சமூக செயற்பாட்டாளர்களால் அந்த புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த புகார் பாளையங்கோட்டை காவல் நிலைய குற்ற எண் 396 396
2025 ஆக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்திய தண்டனை சட்டம் தற்போது BNS ஆக்ட் 296B 103 சப்கிளாஸ் 1 செக்ஷன் 49 இதனோடு SC/ST பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் 3 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் R 3 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் S இந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கின் புலன் விசாரணை அதிகாரியாக பாளையங்கோட்டை அசிஸ்டன்ட் கமிஷனர் திரு சுரேஷ் அவர்கள் இந்த புலன் விசாரணையை முதலில் மேற்கொள்கிறார். சார், இப்ப நீங்க நான் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும் சார். நீங்க வந்து வழக்கோட பிரிவெல்லாம் எங்களுக்கு சொன்னீங்க. இதுல எங்களுக்கு என்ன சந்தேகம் வந்தது அப்படின்னா, குண்டர் சட்டத்துல வந்து கைது பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் நாங்க பார்த்தோம் இந்த இடத்துல. அதாவது டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. இது விளக்கமா சொன்னா நல்லா இருக்கும். குண்டர் சட்டத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? குண்டர் சட்டத்துல வந்துட்டு கைது பண்றதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்கு? ஏன்னா இதுக்குள்ளேயுமே ஒரு அரசியல் இருக்கு அப்படிங்கிற விமர்சனங்களை எங்களால பார்க்க முடியுது. நல்ல கேள்வி மேடம். இந்த குண்டர் சட்டம் வந்து சுர்ஜித் மேல இப்ப போட்டிருக்கிறாங்க. இந்த குண்டர் சட்டம் வந்து எதற்காக போடப்பட்டுள்ளது என்றால், இந்த மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்வதற்கு பாருங்க, சுர்ஜித்துக்கு நாங்க குண்டர் சட்டமே போட்டிருக்கிறோம் அப்படின்ட்டு மக்களை கண்துடைப்பு நாடகம் ஆடுவதற்காகத்தான் இந்த குற்றம் சட்ட தடுப்பு சட்டத்தை இந்த சுர்ஜித் மீது பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கடந்த 4 நாட்களாக என்ன போராட்டத்தை முன்வைக்கிறார்கள் என்றால், FIRல நேம்ட் அக்யூஸ்டா இருக்கக்கூடிய A2 A3 இருக்கக்கூடிய சரவணன், கிருஷ்ணகுமாரி இந்த 2 பேரையும் கைது செய்ய வேண்டும். இதுதான் இவங்களுடைய கோரிக்கை, வேற எந்த கோரிக்கையும் கிடையாது. சட்டத்தினால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன சார்? இப்ப வந்து பெயில் கிடைக்காது கொஞ்ச நாளைக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா இது வந்து குண்டர் சட்டம் போடுவதற்கான சரியான ஆதாரங்கள் இல்ல அப்படின்னு நீதிமன்றத்துல வந்துட்டு ப்ரூவ் பண்ணப்பட்டதுன்னா அது இவங்களுக்கு சாதகமா மாறும், சுர்ஜித்துக்கு சாதகமா மாறும் அப்படிங்கிறாங்க. அதுல எது உண்மைங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? பெரும்பாலான குண்டர் சட்டங்கள் எதிரிக்கு தான் சாதகமா மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க வந்து குண்டர் தடுப்பு சட்டமே ஒரு நியாயமான காரணத்தின் அடிப்படையில் ஒரு சரியான குற்றவாளியின் மீது போடப்படுவதே இல்லை. அரசியல் காரணங்களுக்காக மக்களுடைய போராட்டத்தை அன்றைய தினத்திற்கு நீர்த்து போக செய்யணும். அந்த அடிப்படையில் மட்டும்தான் குண்டர் சட்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது சுர்ஜித் மீது மட்டுமல்ல, பல்வேறு குண்டர் சட்டங்கள் போராட்டங்களை நீர்த்து போக செய்வதற்கு டைலூட் பண்றதுக்காக மட்டும்தான். அந்த பாயிண்ட்ல அன்றைய தினத்திற்கு கவர்மெண்ட் தப்பிச்சுக்கணும். அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் குண்டர் தடுப்பு சட்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. குண்டர் தடுப்பு சட்டம் போட்டா எத்தனை வருடம், அதாவது எத்தனை மாதங்கள் வந்து வெயில் வந்து வாங்க முடியாது சார்? எத்தனை மாதம் மேடம்? இப்போ குறைந்தது வந்து ஓராண்டு காலம் வந்து குண்டர் தடுப்பு சட்டம் அமல்ல இருக்கணும்ன்றதுதான் விதி. ஆனா இப்போ சாதாரணமா 1 மாதம் முடிந்ததுமே அது அந்த ஃபர்ஸ்ட் என்கொயரி, டொமஸ்டிக் என்கொயரியிலேயே வந்து அது உடைக்கப்பட்டிருது வழக்கறிஞர்களுடைய வாதத்தினால். மற்றும் இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தை அவசர கதியில் போடுவதனால் மக்களை அன்றைய தினத்துக்கு சமரசப்படுத்துவதற்காக அவசர கதியில் பல்வேறு குண்டர் தடுப்பு சட்டங்கள் டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாம் மீறி குண்டர் தடுப்பு சட்டம் போடுறாங்க. அந்த பாயிண்ட்லயே வந்து குண்டர் தடுப்பு உடைக்கப்பட்டிருக்கு. இதை தாண்டி நீங்க நிறைய வழக்கு பிரிவுகள் எல்லாம் சொன்னீங்க. இந்த வழக்கின் பிரிவு கீழ் வந்து இந்த குற்றப்பிரிவுகளின் கீழே வந்து வழக்கு பதியப்பட்டிருக்கு அப்படிங்கறத நீங்க சொன்னீங்க. அதை தாண்டி அதுல வந்து வெளியில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா நான் வந்து இவ்வளவு டீட்டெயிலா இந்த விஷயத்துல திருப்பி கேட்கிறேன் அப்படின்னா, குண்டர் சட்டம் போட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து சந்தேகங்களை வந்து நிவர்த்தி பண்ணணும். அப்ப குண்டர் சட்டத்துல இருந்து அவர் வெளியில வந்துட்டாரு, பெயில் கிடைச்சிருச்சு அப்படின்னா மீதி இருக்கிற குற்றப்பிரிவுகளின் கீழே அவருக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கா, பெயில் கிடைக்காம உள்ள இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கேட்கிறேன். அதான் மேடம், நல்லா கேட்டீங்க. இப்ப குண்டர் தடுப்பு சட்டம் போடலனா கூட SC/ST அட்ராசிட்டி ஆக்ட்ல வந்து ஒரு வலிமையான சட்டம். இதுல வந்து பிணை கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரேர் தான். ஏன்னா இந்த இதுல வந்து புகார்தாருடைய ஆர்குமெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு தான் டிசைடே பண்ணணும். ஜட்ஜஸ் வந்து அவங்களுடைய டிக்ஷனரி பவரை வந்து இதுல பயன்படுத்த முடியாது. புகார்தாரருடைய வாதத்தை கேட்டுட்டு தான் பண்ணணும். அப்படிங்கிறதுல வந்து புகார்தாரருக்கு இதுல வந்து ஒரு ஹோப் இருக்குது. அவரு தரப்பு வாதத்தை வந்து முன்வைக்கிறதுக்கு, பெயில் கிடைக்க விடாம செய்யறதுக்கு புகார்தாரருக்கு நேரடியாக வாய்ப்பு இருக்குது. ஆனா குண்டர் தடுப்பு சட்டத்துல புகார்தாரருக்கு நேரடியான வாய்ப்பு இல்லை. அது போலீஸுக்கும் அக்யூஸ்டுக்குமான பிரச்சனை. அதுல புகார்தாரர் எந்த இடத்துலயுமே இன்டர்ஃபியர் ஆக முடியாது, இன்க்ளூடிங் பண்ண முடியாது.
ஆனா எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட்ல கம்ப்ளைண்ட் மஸ்ட் பிரசன்ட் பிஃபோர் தி ஆனபிள் கோர்ட் எக்ஸாக்ட்லி when the bail is taken on. அப்படிங்கிறதுல என்னுடைய தரப்பை நான் எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதை ஜட்ஜை கன்வின்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, பெயில கேன்சல் பண்ற பெயில் கொடுக்க விடாம தொடர்ந்து போராடுவதற்கான வாய்ப்பு எனக்கு அங்க இருக்குது. ஆனா குண்டர் தடுப்பு சட்டம் அந்த வாய்ப்பு எனக்கு இல்லை. அதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இப்ப நம்ம குண்டர் தடுப்பு சட்டத்தை போடணும்னே நாங்க கோரிக்கை வைக்கல. இந்த எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட்லயே முறையாக வந்து ரிமாண்ட் பண்ணனாலே போதுன்னு தான் சொல்றோம். இந்த போராட்டம் எப்ப வந்து வலிமையாக மாறுமோ அடுத்த நிமிஷம் அவங்க ரிமாண்ட் பண்றதை தவிர வேற வழி இல்லை. ஆனா என்ன சொல்லுவாங்க, கிராமத்துல பழிக்க மட்டும் பாப்போம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அடிப்படையில போலீஸ் வந்து மக்களை எப்படியாவது டைலூட் பண்ணிட முடியாதா அப்படின்னு ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து இங்க ஆறுமுகமங்கலம் தான் அவருடைய செல்வ கவினுடைய ஊரு. அவங்க அப்பா அம்மாவை சந்திப்பதற்காக நம்முடைய சவுத் ஜோன் ஐசி திரு பிரேம் ஆனந்த் சின்ஹா ஐபிஎஸ், டிஐஜி அவர் தான் கமிஷனர் இன்சார்ஜ் திருநெல்வேலி சிட்டி, சந்தோஷ் மணி ஐபிஎஸ், அப்புறம் தூத்துக்குடியுடைய எஸ்பி மிஸ்டர் ஆல்பர்ட் ஜான் ஐபிஎஸ், தூத்துக்குடி கலெக்டர் இளம் பகத் ஐஏஎஸ், அப்புறம் ஆனபல் மினிஸ்டர் கே நேரு அண்ட் அனிதா ராதாகிருஷ்ணன், எம்எல்ஏஸ் லோக்கல் சிறுவைகுண்டம் எம்எல்ஏஸ் அமிர்த கணேஷ், எல்லாருமே வந்து ஒரு அபிஷியல் டீம் வந்திருந்தாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட பேசினாங்க. அவங்க பேரண்ட் அவர் சேகர், கவினுடைய அப்பா சேகர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரே கோரிக்கை தான், அந்த 2 பேரும் கைது செய்யுங்க. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு 4வது நாள் நான் 4 நாள் சாப்பிடல, என் மனைவி 4 நாள் சாப்பிடல, எங்க அம்மா 4 நாள் சாப்பிடல, இன்னும் 1 நாள் நீங்க தாமதம் பண்ணா கூட என் பையனோட நாங்க 3 பேர் இறந்துருவோம், நீங்க 4 பேர் மரணத்துக்கு பொறுப்பு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுருவீங்க அப்படின்ற விஷயத்த சொன்னாரு. அந்த வகையில வந்து ஐஜி சவுத் ஜோனும் நம்ம ஆனபிள் மினிஸ்டர் கே நேரு அவங்களும் வந்து நாங்க வந்து இதுல வந்து பேசி ஒரு முடிவு சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கூடுதலா சிபிசிஐடி என்கொயரிக்கு இது வந்து இந்த கேஸ் வந்து போயிருக்குது. இந்த சிபிசிஐடி என்கொயரிக்கு கேஸ மாற்றினதுமே ஒரு நாடகம் அப்படின்னு தான் மக்கள் பாக்குறாங்க. நானும் அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா சிபிசிஐடிக்கு நாங்க மாத்திட்டோம், ஏன்னா சிபிசிஐடிக்கு மாத்துங்க நாங்க கோரிக்கை வைக்கவே இல்லை. எங்களுடைய ஒரே கோரிக்கை அவங்க 2 பேரும் கைது பண்ணணும், ரிமாண்ட் பண்ணணும், அவ்வளவுதான். இது சிபிசிஐடிக்கு மாத்திட்டோம் அப்படின்னு சொல்றது இன்னொரு டைலூட் மெத்தட் தான், மக்களை திசை திருப்பது. பாருங்க, நாங்க சிபிசிஐடிக்கு மாத்திட்டோம், நேர்மையா தான் விசாரிக்கிறது அப்படின்ட்டு. ஐஜி சவுத் ஜோனும் அதான் சொன்னாரு, சிபிசிஐடி என்கொயரி 2-3 நாள் போயிடும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு கவினுடைய பெற்றோர்கள் வந்து 10 நாட்கள் கூட எடுத்துக்கொள்ளுங்க விசாரணைக்கு, என்னைக்கு நீங்க அந்த 2 பேரையும் கைது பண்றீங்களோ அன்னைக்குதான் நாங்க பாடியை வாங்கிக்கிறோம், அது 10 நாள் இல்ல 15 நாள்னாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஒற்றை கோரிக்கை அது மட்டும்தான், அது என்றைக்கு நிறைவேறுதோ அன்றைக்கு தான் பாடியை வாங்குவாங்க. இதுதான் இன்றைக்கு உள்ள கரண்ட் சிச்சுவேஷன். நிச்சயமா சார், நிச்சயமா. இதுல திரு கவினோட தந்தை அவர்கள் வந்து திருமாவளவன் அவர்களை வந்துட்டு வருவாரு, அவர் வந்து எங்க கூட பேசுவாரு, அவர் கூட வந்துட்டு போன்ல கூட பேசினதெல்லாம் எங்களால பார்க்க முடிஞ்சது. அந்த தரப்புல இருந்து உங்களுக்கு என்ன மாதிரியோட நம்பிக்கை கிடைச்சிருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இப்போ பிசிகே தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து பேசியிருக்கிறாங்க. அவங்களுடைய துணை பொதுச் செயலாளர் அவரு வன்னியரசு அவங்க தலைமையில வந்து அவங்களுடைய திருமாவளவன் அவர்களுடைய தனி செயலாளர் எல்லாருமே இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் இங்கதான் இருந்தாங்க. நாளைக்கு அவரு திருமாவளவன் அவர்கள் வந்து இங்க வருவதாக உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. அவங்க தொடர்ந்து மக்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, போராட்டம் பண்றவங்களுக்கு. அதே போல வந்து திரு ஜான் பாண்டியன் அவர்கள், அப்புறம் வழக்கறிஞர் ராஜ்குமார் அவர்கள், இப்படி நபர்கள் எல்லாமே சமூக செயல்பாட்டாளர்கள். குறிப்பாக வந்து நம்மளுடைய விஜய் அவர்களுடைய கட்சியை சேர்ந்த இங்க தூத்துக்குடி பிரதிநிதிகள், எல்லா சமூகத்தை சேர்ந்த எல்லா அரசியல் சமூக செயற்பாட்டாளர்கள் வந்து அவங்க பெற்றோருக்கு வந்து ஆதரவாக நிற்கிறாங்க. ஆனா காவல்துறை இந்த விஷயம் வந்து ஒரு காவல்துறையை ஆணவ படுகொலை செய்துள்ளது அப்படின்ற விஷயம் உறுதிப்படுத்தப்பட்டு வெளியே போய்விட்டா, ஏன்னா இப்ப ஏன் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்கான டெக்னிக்கல் பாயிண்ட் என்னன்னா, இப்ப இதே வேற வெறுமனே ஜாதிய படுகொலைன்னா இந்நேரம் பண்ணிருப்பாங்க, வெறும் ஆணவ படுகொலைன்னா இந்நேரம் அரெஸ்ட் ரிமாண்ட் பண்ணிருப்பாங்க. இங்க காவல்துறையா பண்ணிருக்குது அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து இது பெரிய கெட்ட பேராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு போலீஸே
ஒரு ஆணவ படுகொலை பண்ணிட்டா அப்படின்ற அதிர்ச்சி மக்களை போய் ரீச் ஆச்சுன்னா இது கவர்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பேர் வரும். இப்போ இந்த 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 பிரச்சனைகள்ல வந்து இப்ப அதிகமா சமூக வலைதளங்கள் விவாதிக்கப்படுவது என்னன்னா, சுபாஷினி, அதாவது அந்த பெண்ணினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு வந்து வெளியில வந்திருக்கு. அதாவது மகளிர் காவல்துறையினர் வந்து விசாரிச்சதாகவும், அப்போ வந்து எனக்கு அவர் கூட நான் பழகல, அவரை வந்து நான் விரும்பல அப்படின்னு அந்த பெண் சொன்னதாகவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் உலாவி கொண்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அது உண்மையா பொய்யாங்கிறது தெரியல. அது உண்மையாலுமே அவங்க தான் சொன்னாங்களாங்கிறதும் தெரியல. அது உங்க தரப்புல இருந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, அதுல வந்து அந்த கவின், சுபாஷினி 2 பேரும் ஒருவரை விரும்பி அவங்க வந்து சுற்றுலாக்கெல்லாம் சென்றிருக்காங்க. அந்த புகைப்படங்கள் அனைத்தும் இப்ப வந்து அப்படி ஒரு தகவல் வெளியானதுக்கு பின்னாடி பல்வேறு சமூக செயற்பாட்டாளர்களால் அந்த வந்து Facebook போன்ற ஊடகங்களில் அது அப்லோட் செய்யப்பட்டு அந்த 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 விமர்சனம் வந்து நிறுத்தப்பட்டு விட்டது. ஏன்னா இந்த போட்டோஸ் எல்லாமே இப்ப அப்லோட் ஆயிடுச்சு. ஆமா. நீங்க ஆரம்பத்துல இந்த விஷயம் எப்படி நடந்தது அப்படின்னு, சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லும் போது தாயோட கண் முன்னே இது நடந்தது அப்படிங்கறத சொன்னீங்க. ஆனா ரெண்டு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. ஒண்ணு வந்து அவரை தனியா அழைச்சிட்டு போய் ஒரு தெருக்குள்ள வச்சு கொன்னதாகவும் ஒரு விஷயம், அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாரும் பார்த்ததாகவும் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இன்னொன்னு வந்து அவங்க கண்ணு முன்னாடியே நடந்தது அப்படிங்கறதையும் வந்து நம்மளால கேட்க முடியும். இதுல எது உண்மைன்னு நாங்க எடுத்துக்கிறது? இல்ல, என்னன்னா இப்ப நீங்க சொன்ன அது அவரை பைக்ல ஏத்திட்டு போயிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளிதான் அந்த விஷயம் நடக்குது. ஆனா இவங்களும் தாயும் வந்து அது அந்த இடத்த நோக்கி தான் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. அங்க அந்த இடத்துலதான் நடக்குது. சோ இந்த பிரசன்ஸ் ஆஃப் தி மதர் தான். ஓகே, இந்த பிரசன்ஸ் ஆஃப் தி மதர் தான் உண்மை. எஸ். இது வந்து அக்கார்டிங் டு திஸ் அருவாள் வச்சிருந்திருக்கிறாரு அப்படிங்கிறப்ப ஒரு பிளான்டா நடந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? வெரி வெல் பிளான்டு மேடம். ஏன்னா இது வந்து அவங்க பிளானே என்னன்னா மர்டர் பண்ணிடணும், இவரோட நிறுத்திக்கணும் இந்த விஷயத்த அப்படின்ற தெளிவா இருக்கிறாங்க. கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, அந்த சுர்ஜித்துடைய அந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் சில போட்டோஸ் எல்லாம் வெளியே வந்திருக்குது. அதுல பாத்தீங்கன்னா அவர் மொட்டை அடிச்சுக்கிட்டு கையில அருவாளோட அப்படியே போஸ் கொடுக்குறாரு. இந்த புகைப்படம் நிறைய வந்துகிட்டு இருக்குது. So இது well planned. The plan designed by the parents of the Surjit. இப்ப இந்த இடத்துலயுமே ஒரு கேள்வி வருது. என்னன்னா அந்த அவங்க பெற்றோர்கள், அதாவது சுபாஷினியோட பெற்றோர்களை என்னன்னா, இதுல நீ தலையிடாத, நாங்க இத வந்துட்டு ஹேண்டில் பண்ணிக்கிறோம், அதை எப்படி நாங்க பண்ணணுமோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னதாகவும், ஆனா சுர்ஜித் தான் வந்து இதை பண்ணதாகவும் ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. வெளிப்படையா தெரியுது அவங்கதான் வெல் பிளான்ட் அப்படின்னுட்டு. சோ இந்த ஆஸ்பெக்ட்ல தான் நாங்க வந்து அவங்களை ரிமாண்ட் பண்ணணும் அப்படின்ற கோரிக்கை வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஐஜி இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆயிருக்காரு. அதை போன் பண்ணது தப்புதான், அந்த ஆஸ்பெக்ட்ல நாங்க விசாரிச்சு உங்களுக்கு ரிமாண்ட் பண்றதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம், கண்டிப்பா முயற்சி பண்றோம் அப்படின்ற ஒரு முதல் கட்ட ஒரு உத்தரவாதத்தை நம்பிக்கை கொடுத்துட்டு சென்றிருக்காங்க. இல்லைன்னா அவங்க அப்படி ஒத்துக்க தேவையில்லை. இதெல்லாம் தான் அவசியம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கறதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே அப்ப கவினுடைய தந்தை சொன்ன மாதிரி அவங்க 2 பேத்துக்குமே தெரியும், பெண்ணுடைய அப்பா அம்மா 2 பேத்துக்குமே இவங்க 2 பேரும் விரும்புறது தெரியும். ஏற்கனவே கவினை மிரட்டி இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களே இந்த எஃப்ஐஆர்ல இருக்குது. எஃப்ஐஆர் itself shows the enmity of them. எஃப்ஐஆர்ல வந்து ஒரு கண்டென்ட்டே இருக்குது. என்னன்னா, என் தாய் தகப்பன் இனிதான் நிம்மதியாக இருப்பார்கள் என கூறிக்கொண்டே சென்றார் அப்படின்ட்டுதான் எஃப்ஐஆர் இருக்குது. இதை விட என்ன வேணும் அவங்களுக்கு ரிமாண்ட் பண்றதுக்கு? இன்னொன்னு மேடம், நீங்க சொன்ன மாதிரி இந்த விசாரணையே தேவையில்லை. இது ஒரு SC/ST அட்ராசிட்டி ஆக்ட். அதன் கீழே வந்து வழக்குப்பதிவு செய்து அந்த 2 பேருமே A to A3 நேம்டு அக்யூஸ்ட், ஒரு நேம்டு அக்யூஸ்ட ரிமாண்ட் பண்றது அப்படின்றது சர்வ சாதாரணமான நடைமுறை. இந்த சிம்பிளிஃபைடு ப்ரொசீஜரை கூட ஏன் வந்து காவல்துறை ஃபாலோ பண்ணல? ஒன் மோர் திங் மேடம், இப்போ இந்த 2 பேரும் விசாரணைக்கு உட்படுத்தணும் இல்லையா? அந்த சரவணன், கிருஷ்ணகுமார் 2 பேரையும் விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்னா முதல்ல அவங்களை ரிமாண்ட் பண்ணணும், அப்புறம் கஸ்டடி எடுக்கணும், போலீஸ் கஸ்டடி எடுக்கணும். அப்பதானே விசாரிக்க முடியும். நிச்சயமா விசாரிக்கணும்னாலே அக்யூஸ்ட விசாரிக்கணும்னா ரிமாண்ட் பண்ணி
கோர்ட்ல பெட்டிஷன் போட்டு போலீஸ் கஸ்டடி எடுத்து தான் விசாரிக்கணும். இதுதான் நடைமுறை. இந்த நடைமுறையை பின்பற்றதுக்கு முன்னாடியே அவங்க குற்றவாளி இல்லைன்ற முடிவுக்கு எப்படி வர முடியும்? அதுதான் எங்களுடைய கேள்வி. அவங்க கூறினது உண்மை அப்படிங்கிற பட்சத்துல, அந்த பெண் கூறிதான் அவங்க வந்திருந்தாங்களா அப்படிங்கிற உண்மைங்கிற பட்சத்துல அந்த பெண் மீது வழக்கு பாயறதுக்கு இங்க வந்துட்டு வாய்ப்புகள் இருக்கு, அப்படி எடுத்துக்கலாம். நிச்சயமா அது விசாரணையின் போக்குல தான் முடியும். ஏன்னா அந்த பொண்ணு வந்து நேம் அக்யூஸ்ட் கிடையாது. நிச்சயம் அது விசாரணையின் போக்குல வந்து எப்போதுமே எஃப்ஐஆர்ல 2 பேர் 3 பேர் இருந்தா விசாரணையின் போக்குல அது எத்தனை பேர் வராங்களோ எல்லாரையுமே ஒரு அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் போட்டு ஒரு கோர்ட்ல போட்டு அவங்க அக்யூஸ்டா சேர்த்துக்கிடுவாங்க. அது கன்ஃபெஷன். இப்ப இவரு சுர்ஜித போலீஸ் கஸ்டடி எடுத்து அவர் கன்ஃபெஷன் கொடுக்குறாருன்னு வைங்க, அதுல எல்லாமே தான் வரும். அதை நோக்கி விசாரணை போக வேண்டும் என்பதுதான். ஆனா இங்க ரிமாண்டுக்கே இவ்வளவு போராட வேண்டி இருக்குது, அப்புறம் விசாரணை எப்படி தள்ளுறது? ஆமா, அதுதான். அதனால அதையுமே குறித்து நம்ம பேச வேண்டியது இருக்கு. இதுல எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். முக்கியமா வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து பாராளுமன்றத்துல இதை பத்தி பேசுவாரு அப்படின்னு கவினோட தந்தை சொன்னாரு. இந்த விஷயத்துல அவர் மீது உள்ள உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஏன்னா அவர் மட்டும்தான் ஒரு இங்க வந்து ஒரு நம்பிக்கையா இருக்கிறாரு நிறைய பேருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. உங்களுக்கு அவர் மீது என்ன மாதிரியான நம்பிக்கை இருக்கு? அவர் வருவாரா? எப்ப வருவாரு? என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா அங்க தரப்புல? தோழர் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த ஆணவ படுகொலை சம்பந்தமாக வந்து தொடர்ந்து வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து எங்கெல்லாம் பதிவு செய்ய முடியுமோ, வாய்ப்புகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். அதுமலாக தனிப்பட்ட முறையில் அவர் தலித் பேந்தர் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற காலங்களில் இருந்து எனக்கு அவரை தெரியும். பிசிகேவின் தலைவராவதற்கு முன்னாடி அவர் டிபிஐ சொல்லக்கூடிய தலித் பேந்தர் ஆஃப் இந்தியாவுடைய மாநில செயலாளராகத்தான் இருந்தார். அந்த காலகட்டத்திலிருந்தே நம்ம அவரை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால வந்து அவரு நிறைய இடங்களில அதை பதிவு செய்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. அவருடைய சக்திக்கு உட்பட்டும் அவருடைய கட்சியினுடைய சக்திக்கு உட்பட்டும் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதனுடைய ஏன் வந்து கேக்குறேன் அப்படின்னா, இப்ப ஆளுங்கட்சியோடைய ஒரு அங்கத்துல இவங்க பங்கு வகிக்கிறாங்க, அங்கமா இருக்கிறாங்க. ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அவங்கள எடுத்து அதுக்கப்புறம் விசாரணைக்கு உட்படுத்தணும். விசாரணை கூட உட்படுத்த முடியல அப்படிங்கிறப்ப இங்க என்ன மாதிரியான ஒரு அங்கத்துல இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல? அதனாலதான் இந்த ஆதங்கத்துலதான் உங்ககிட்ட நான் கேட்கிறேன். உங்களுடைய ஆதங்கத்தை நானும் பகிர்ந்துக்கிறேன். அதுதான் என்னுடைய ஆதங்கமே. ஏன்னா இது வந்து நீங்க கூட்டணி கட்சி அப்படின்றதெல்லாம் பாக்குறது இல்லைங்க. நம்ம இங்க எதிர்கட்சி கிடையாது இல்லையா? ஆளுங்கட்சியிலயும் சேர்ந்து நம்ம கூட்டணியா இருக்கிறோம். அப்ப வந்து அவங்களுக்கே இப்படி ஒரு நிலைமையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இங்க பார்க்கப்படும். நீங்க அரசாங்கத்திற்கும் அரசுக்குமான வேறுபாடை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்படி ஆதங்கப்பட மாட்டீங்க. அது அப்படிதான் போகும். ஏன்னா அரசு வந்து எப்போதுமே இப்படிதான் நினைக்கும். அரசாங்கம் வேணா கூட்டணி கட்சியா இருக்கலாம், கூட்டணி ஆட்சியா இருக்கலாம். பட் அரசு வந்து ஸ்டேட் எப்போதுமே இப்படிதான் இந்த விஷயம், ஸ்டேட் மெக்கானிசம் இப்படிதான் இந்த விஷயத்தை டீல் பண்ணும். நம்ம எதிர்கட்சி தரப்புல இருந்தா நேரம் வந்து ஒரு பெரிய போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருப்போம் இல்லையா அப்படின்னு தோணுச்சு. இல்ல, இப்போ ஒரு மிஸ்டர் சண்முகநாதன் இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் வந்திருக்கிறாரு. நம்ம கோரிக்கை தான் வைக்க முடியும், நம்ம எதிர்கட்சிகள்லாம் போராட்டணும் அப்படின்றது. அது அவங்களுடைய அரசியல் புரிதல், அவங்களுடைய நேரம், இதெல்லாம் ஒத்துழ, அதை நம்ம குறையா சொல்லுவதற்கான வாய்ப்பு இல்லை. பட் இதெல்லாம் வந்து கண்டிக்கணும். ஒரு எதிர்கட்சி நிச்சயமா மரியாதைக்குரிய எதிர்கட்சி இருக்கக்கூடிய எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் அவரு வெளிப்படையா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு போலீஸ் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதுதான். எதிர்கட்சியா இருக்கிற பட்சத்துல அவர் கண்டிக்கணும் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். பட் என்னுடைய கேள்வி என்னன்னா, நம்ம இதே எதிர்கட்சி தரப்புல இருந்திருந்தோம், திருமாவளவன் அவர்கள் வந்து எதிர்கட்சியா இருந்திருந்தார் அப்படின்னா இந்நேரம் ஒரு பெரிய ஒரு போராட்டம் வந்து இங்க வெடித்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் இல்லையா அப்படின்னு கேக்குறேன். இல்ல, நீங்க அவர் கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு சிக்கிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல நீங்க இது பண்றீங்க. அந்த சிக்கல் நிச்சயமா அவருக்கு இருக்கதான் செய்யும். அது குவைட் நேச்சர். அந்த சிக்கலுக்கு உட்பட்டு அவரால் என்ன பேச முடியுமோ அதை தான் பேச முடியும். இதைதான் பிராக்டிகலா நம்ம புரிஞ்சுக்க முடியும். நிச்சயமா நிச்சயமா. இப்ப அடுத்தடுத்து என்ன நகர்வுகள் இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? ஏன்னா இப்ப வரைக்கும் வந்து உடலை இங்க வாங்கல. இன்னும் எவ்வளவு நாள் ஆனாலும் நாங்க காத்திருக்கோம், அவங்க 2 பேரையும் கைது பண்ணாதான் நாங்க உடலை வாங்குவோம்னு இவங்க தரப்புல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகரும்? சிபிசிஐடிக்கு வேற வழக்கு வந்துட்டு மாற்றப்பட்டிருக்கு. நீதி கிடைக்குமா? என்ன அடுத்த கட்டத்துக்கு நகரும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? நிச்சயமா மக்களுடைய போராட்டம் என்றைக்குமே வந்து வெற்றி அடையதான் செய்யும். அது எவ்வளவு ஒரு அடக்குமுறைகள் வந்து அது சிக்காது.
அதுக்கு வந்து அந்த குடும்பத்தினர் வந்து உறுதியா இருக்கணும், அந்த ஊர் உறுதியா இருக்கணும். இந்த 2 விஷயமும் நடந்தா வந்து எவ்வளவு பெரிய அடக்குமுறையா இருந்தாலும் அது வெற்றி பெறதான் செய்யும். அந்த அடக்குமுறைகளை மீறி வெற்றி பெறும் எல்லா விஷயமும். இதுதான் வரலாறு. அந்த அடிப்படையில வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் உறுதியா இருக்காங்க. அந்த ஊர் மக்கள் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அவங்க உறுதியா இருக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் இங்கதான் இருக்கிறேன். இப்போ கூட வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மக்கள் இங்கதான் அசம்பிள் ஆயிருக்கிறாங்க. தொடர்ந்து வந்து இந்த கைது நடவடிக்கை உறுதியாக உறுதிப்படுத்தப்படும் வரை அவருடைய உடலை வாங்க மாட்டோம் என்பதில் அந்த குடும்பத்தினரும் அதை சார்ந்த மக்களும் உறுதியா இருக்காங்க. அவங்க உறுதியா இருக்கிறதுல ஆட்டோமேட்டிக்கா பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து இதுல வந்து கவனம் செலுத்திய வேணும், பண்ணிதான் ஆகணும். அது அவங்களுக்கான நெருக்கடியா மாறும். இங்க மக்கள் உறுதியாக இருக்க சொல்லுங்க சார், சொல்லுங்க சொல்லுங்க. மக்கள் உறுதியா இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியே தீரணும். இல்லைன்னா அவங்க பொலிட்டிக்கலி ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. சோ அந்த நெருக்கடி அவங்களுக்கு வந்துடும். நிச்சயமா சார், நிச்சயமா. இதுல நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம பேசியாச்சு. ஒரு வழக்கறிஞரா நீங்க இந்த வழக்கு அணுகுன விஷயங்கள், நீங்க பார்த்த விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. இதுக்கு முன்னாடி கவின் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? இல்ல, கவின் வந்து இங்க பக்கத்து ஊர் அப்படின்ற அடிப்படையில தான் தெரியும். அவங்க அப்பா நன்கு தெரியும். கவினை வந்து ஒரு சில முறை பார்த்திருக்கலாம். அவங்க அப்பா எனக்கு நீண்ட கால பழக்கம் தான். அவருடைய தந்தை உங்களுக்கு நீண்ட கால பழக்கம். அப்ப அவங்களோட குடும்பத்தை வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆமா மேடம். இப்ப இந்த வழக்கறிஞருங்கிற அந்த ஒரு விஷயத்த ஒத்தி வச்சுட்டு நம்ம ஒரு சக நண்பரா அந்த குடும்பத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஏன்னா கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு நல்ல ஒரு நிலையில ஒரு மென்பொருள் நிறுவனத்துல ஒரு அழகான ஒரு வேலையில உட்காந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் திடீர்னு ஒரு விஷயம் ஓவர் நைட்ல நடந்துருச்சு. இப்ப அந்த குடும்பமே தலைகீழா இருக்கும். சோ நண்பரா அதை நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்கு? நண்பரா பார்க்கும்போது அவரு ரொம்ப இன்னும் 3 நாள் அவர் சாப்பிடல, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கிறாரு. ஆனா அவரு பொதுவாகவே ஒரு உறுதியான நபர் தான், மன வலிமை உள்ள நபர் தான். அதனாலதான் இந்த போராட்டத்தை இன்னொரு தாக்கு பிடிச்சி கொண்டு போயிட்டு இருக்காரு. அவரு உறுதியா இருக்க போய் தான் மக்கள் எல்லாம் உறுதியா இருக்கிறாங்க. அந்த உறுதி நம்மளோட புரிந்து கொள்ள முடியுது. கூடுதலாக வந்து கவின் போன்ற இளைஞர்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து குடும்ப நண்பர்கள்ட்ட வந்து பகிர்ந்துக்கணும். அதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து அனலைஸ் பண்ணணும். அப்படின்னாதான் வந்து இந்த மாதிரியான போக்குகள்ல இருந்து நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இந்த கேள்வியை வந்துட்டு இந்த தருணத்துல யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல. ஆனா அது எப்ப மாறும்? தமிழகத்துக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் புதுசு இல்ல. ஆனா இது மாறணும் தான் ஒவ்வொரு தடவையும் நம்ம நினைக்கிறோம். இது எப்ப மாறும் அப்படின்றது தெரியல. ஏன்னா நம்ம தொடர்ந்து பல நேர்காணல்கள் இது போன்று எடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆணவ படுகொலைக்கும் இது போன்ற ஒரு நேர்காணல் எடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு தடவையும் வந்து முடிக்கும் போது இது அடுத்த தடவை நடக்காம இருக்கணும் அப்படின்னு தான் முடிக்கிறோம். ஆனா தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு முற்றுப்புள்ளி எப்படி கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஒரு வழக்கறிஞரா? இல்ல, இந்த சாதிய படிநிலை இருக்கும் வரை இந்த ஆணவ படுகொலை நடந்து கொண்டுதான் இருக்கும். அதை நீங்க மாற்றவே முடியாது. ஆணவ படுகொலைக்கு என்று தனியா ஒரு சட்டம் ஏற்றுனா இதை மாற்ற முடியும் நீங்க நம்புறீங்களா? இந்த ஆணவ படுகொலைக்கு என்று சட்டம் ஏற்றணும், அதுல நான் உடன்படுறேன். ஆனா ஏற்கனவே SC/ST அட்ராசிட்டி ஆக்ட் இருக்குது. அந்த சட்டத்தை வலிமையாக அமுல்படுத்த வேண்டும். அந்த சட்டம் என்ன நோக்கத்துக்கு உருவாக்கப்பட்டுச்சோ அந்த நோக்கத்தை வெளிப்படையாக உறுதியாக அமல்படுத்தப்பட்டாலே போதும், ஆணவ படுகொலை நின்றுடும். அதுக்கு தனியா சட்டம் எல்லாம் ஏற்ற தேவையில்லை. ஆனா சட்டம் வந்து இயற்றப்பட்டது ஈஸியா, ஆனா அதை அமல்படுத்தக்கூடிய அதிகாரம் மீண்டும் யார் இந்த மக்களை படுகொலை செய்கிறார்களோ அவர்களிடத்துலதான் அந்த விசாரிக்கிற அதிகாரம் போய் சேருது. அப்புறம் எப்படி வந்து அது எப்படி போய் நீதி கிடைக்கும்? எனவே சட்டம் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்படுதோ அந்த நோக்கத்தை வெளிப்படையாகவும் உறுதியாகவும் அமல்படுத்தப்படும். அது அமல்படுத்தப்பட்டாலே இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துரும். அதே போல வந்து இந்த சாதிய படிநிலைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து வெளிப்படையா பேசணும். அதுக்கு குறிப்பா வந்து நீங்க நாமெல்லாம் படிக்கச்சுல வந்து நல்லொழுக்க பீரியட்னு ஒண்ணு உண்டு ஸ்கூல்ல. இப்ப படிக்கிற மாணவர்கள்ட்ட அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. சோ மீண்டும் வந்து ஒரு கல்வி முறையில் இப்படிப்பட்ட ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட வகுப்புகள் வைக்கப்பட வேண்டும். அது சம்பந்தமான விரிவான
விவாதங்கள் வெளிப்படையாக நடைபெற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த படிநிலைகள் மாறும். குறிப்பாக சந்துரு அவர்கள் இந்த மாணவ சமுதாயத்தின் இடையில ஜாதிய மோதல் வருவதை சரி பண்றதுக்கு நீதிபதி சந்துரு தலைமையில ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டியோடைய அறிக்கை இன்னவர்களும் அரசு அமல்படுத்தாம இருக்குது. கமிட்டி ஃபார்ம் பண்ணியாச்சு, அவரும் ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு ஜஸ்டிஸ். ஆனா அது என்ன அறிக்கைன்னு இன்னவர்கள் வெளியிடல, அமல்படுத்தப்படவும் இல்லை. அவர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிலாம் கொண்டு போகணும் அப்படின்னுட்டு அதெல்லாம் அமல்படுத்தப்படணும். அது ஸ்கூல் லைஃப்ல இருந்து இந்த விஷயம் தொடங்கப்பட வேண்டும். அப்படின்னாதான் இந்த ஆணவ படுகொலை நடைபெறாமல் தடுக்க முடியும். வெறுமனே சட்டத்தின் மூலமாக நிச்சயமாக செயல்படுத்த முடியாது. நிச்சயமாக உங்களுடைய எனக்கு தெரியும் உங்களோட பணி எப்படி இருக்கும் இந்த தருணத்துல அப்படின்னு. இந்த டைம்ல எங்ககிட்ட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து குற்றவாளிக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு தான் எல்லாரோட நோக்கமாவும் இருக்கு. அது கிடைக்கும் நம்புவோம். நன்றி சார். ட்ரையலையுமே பாப்பா மோகன் தோழர் போன்ற சிறந்த வழக்கறிஞர்களை அரசு வழக்கறிஞராக நியமிக்க சொல்லி தான் இந்த வழக்கை நாங்க எடுத்துட்டோம். ரொம்ப நன்றி மேடம். நன்றி சார். தேங்க்யூ. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.